நம்ம அம்மா பாட்டியெல்லாம் சொல்லி கேட்டிருப்போம். வயித்துல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, சரியா சாப்பிடல, சரியா வந்துட்டு பசி எடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வயித்துல புழு இருக்கு, பூச்சி இருக்கு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இத வந்துட்டு ஆங்கிலத்துல பாராசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வயித்துல இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? இயற்கையான வழியிலேயே எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல உங்க குடல்ல இந்த மாதிரி பாராசைட்ஸ், வர்ம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு இச்சி ஸ்கின் இருக்கும். அதாவது தோல் ரொம்ப அரிக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடு ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது, முக்கியமா பிரைவேட் பார்ட்ஸ்லலாம் அரிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கே தெரியாம ரொம்ப சொரிஞ்சிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி குடல்ல புழு இருக்கிறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அடுத்த அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்துல பல்லு நர நரன்னு கடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாலுமே அவங்களுக்கும் வயித்துல பூச்சி இருக்கு, இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா, இந்த புழு எல்லாமே உங்களோட நர்வஸ் சிஸ்டம், உங்க நரம்பு மண்டலத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனாலேயே தூக்கத்துல நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது உங்களுக்கே தெரியாம இந்த பல்லு நர நரன்னு கடிக்கிறது நடக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் நல்லா சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சத்து குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா ரத்த சோகை இருக்கும். இரும்பு சத்து உங்க உடம்புல நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு உறிஞ்சிக்கவே உறிஞ்சிக்காது. அதனாலேயே உங்களுக்கு உடம்பு எந்நேரமும் சோர்வாவே இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலுமே கம்மியா இருக்கும். அடுத்த அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு எந்நேரமும் உப்புசமாவே இருக்கும். முக்கியமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்டா சாப்பிட்டோங்கிற மாதிரி இருக்கும். வயிறு ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி, வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி எல்லாம் இருக்கும். பசியும் சரியா எடுக்கவே எடுக்காது. நாள் ஃபுல்லா சாப்பிடலன்னா கூட பசிக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கவங்க. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயித்துல பூச்சி இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இனிப்பு அதிகமா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா, இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் ஆகட்டும், இந்த மாதிரி வயித்துல இருக்கிற பாராசைட்ஸ் ஆகட்டும், புழுக்கள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே உணவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்டு சுகர் தான், சர்க்கரை தான். ஸோ அதனாலேயே அது நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு நிறைய இந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இனிப்பு சாப்பிடலான்னு தோணும், சாக்லேட் சாப்பிடலான்னு தோணும், ஐஸ்கிரீம், கேக் எதை பார்த்தாலும் சாப்பிடலான்னு தோணும். வீட்ல அம்மா செய்யற அந்த நார்மலான ஃபுட் எதுவுமே பிடிக்காம போயிடும். சரி, இந்த புழுக்களால இவ்ளோ தொந்தரவு நமக்கு வந்துட்டு இருக்கு. இத எப்படி சரி பண்ணலாம்? இத எப்படி கிளியர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 4 வழிகள் நான் சொல்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுங்க. இப்ப நான் மேல சொன்ன இந்த தொந்தரவெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க இந்த ஆன்டி பாராசிட்டிக் மெடிசின்லாம் குடுப்பாங்க. அத சாப்பிட்டீங்கன்னாவே, ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசின் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள உங்களோட உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வயித்துல இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வராம இருக்கணும், இந்த மாதிரி பாராசைட்ஸ், வர்ம்ஸ்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா, நம்ம வயித்துல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆசிட் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. எப்பெல்லாம் இந்த ஆசிடோட உற்பத்தி நம்ம உடம்புல கம்மியாகுதோ, அப்பெல்லாம் நமக்கு இந்த குடல் புழுவோட தொந்தரவு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வயிறு உபசமா இருக்குல்ல, அந்த நேரத்துல ஒரு அரை எலுமிச்சம்பழத்த ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிங்க. உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் தண்ணியில 1 ஸ்பூன் மட்டும் கலந்து சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை குடிங்க. இது உங்களுக்கு வயிறு உபசமா இருக்கிற அந்த சிம்டமையும் நல்லாவே கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க வயித்துல அந்த pH லெவலையுமே ஆசிட் லெவல்ல மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு ஜீரணமும் நல்லா நடக்கும். இந்த மாதிரி குடல் புழுலாம் வளராம இருக்கிற மாதிரி உங்க குடலை ஆரோக்கியமா வச்சுக்கும். 3வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு இருக்குல்ல, நம்ம பிரியாணி மசாலாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, பட்டை, கிராம்பு. அந்த கிராம்பு ஒரு 2 கிராம்பு உங்க வாயில போட்டு மெல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வாயில போட்டு மெல்லுங்க. அந்த கிராம்பு ஆக்சுவலா உங்களோட பல்லுக்குமே ரொம்ப நல்லது. சொத்த பல்லாம் வராம பார்த்துக்கும். கிராம்புல நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, நல்ல ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. ஸோ உங்க வயித்துல வளர்ற கெட்ட பாக்டீரியாக்களையும் இது நல்லாவே பேலன்ஸ் பண்ணும். குடல் புழு, பாராசைட்ஸ்லாம் இருந்தாலுமே அதை கிளியர் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யும். நீங்க கிராம்பு தண்ணி கூட குடிக்கலாம். அதாவது ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருங்க. அது நல்லா கொதிக்கிற சூட்ல இருக்கும்போது அடுப்புல இருந்து இறக்கிட்டு அதுல ஒரு 2-3 கிராம்பு மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. அந்த கிராம்புல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில இறங்கிரும். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை ஒரு டீ குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி குடிங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பூண்டு. இந்த கிராம்பு சாப்பிடுற மாதிரி நீங்க இந்த பூண்டையும் சாப்பிடலாம். ஆனா பூண்டுக்கு நல்லாவே இந்த காரத்தன்மை இருக்கிறதுனால அல்சர் வராம பாத்துக்கோங்க. உங்களோட சமையல்ல தினசரி இந்த பூண்டை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். மோஸ்ட்லி நம்ம சமையல் அறையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நிறைய பொருட்களுக்கு இந்த மாதிரி மருத்துவ குணம்லாம் இருக்கு. டைம் இல்ல, நேரம் இல்ல, அவசர அவசரமா சமைக்கிறங்கிற பேர்ல அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா 4வதுன்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. சின்ன குழந்தைங்களுக்குமே நீங்க கொடுக்கலாம். பப்பாளி பழத்தோட விதை இருக்குல்ல, கருப்பு கருப்பா இருக்கும்ல, அது கொஞ்சம் வளவளப்பா இருக்கும்.
நீங்க அத என்ன பண்ணலாம்னா, பப்பாளி பழத்த சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த விதைய கொஞ்சம் நிழல்லயே நல்லா உலர்த்திருங்க. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அத எடுத்து ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அத நீங்க அரைச்சு இந்த மிளகுத்தூள்லாம் தூவி விடுற மாதிரி, சமையல் சமைச்சதுக்கு அப்புறம், இல்ல சாலட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் அந்த விதையோட பவுடர நீங்க தூவி விட்டும் குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். பெரியவங்களா இருக்கிறீங்க, உங்களால அந்த விதைய அப்படியே மென்னு சாப்பிட முடியும்னாலும், வாயில போட்டு நல்லாவே மென்னு சாப்பிடுங்க. அந்த விதைக்குமே ஒரு பஞ்சன்ட் டேஸ்ட் இருக்கும். ஒரு லைட்டான காரத்தன்மை இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த 4 விஷயத்துக்கு மேல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி குடல்ல புழு வருது, பூச்சி வருது அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் நீங்க கடையில போய் சாப்பிடுற இந்த ஜங்க் ஃபுட் தான். மைதா அதிகமா இருக்கிற பொருட்கள், சர்க்கரை அதிகமா சேர்த்த பொருட்கள், சாக்லேட், பிஸ்கட், கேக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் குழந்தைங்களுக்கும் குடுக்கறது, பெரியவங்களும் வாங்கி சாப்பிடும்போது, இதுல உள்ள இந்த மாவுச்சத்தும், இந்த இனிப்பும் தான் நம்ம குடல்ல பாக்டீரியாக்களும், அந்த கெட்ட புழுக்களும் வளர்றதுக்கு ஒரு உணவாவே அமையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெளியில அடிக்கடி சாப்பிடுறது, முக்கியமா இந்த பரோட்டா, பிரெட் இது எல்லாமே தான். இது எல்லாத்தையும் வெளியில அடிக்கடி சாப்பிடுறது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுனாலுமே இந்த குடல் புழு வளர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிங்க. இரவு நேரத்துல நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தினசரி உடற்பயிற்சி பண்ணுங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காய்கறி நல்லா சாப்பிடுங்க. உங்க குடல் ஆரோக்கியமா இருந்தது, ஒரு இடம் ஆரோக்கியமா இருந்ததுனாவே அங்க கெட்ட விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க வயித்தையும், குடலையும் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து இந்த விஷயங்கள முயற்சி பண்ணி பாருங்க. உங்க குடல் புழு கிளியர் ஆகுறதோட மட்டும் இல்லாம, புதுசா வராமையும் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.